அன்னைக்கு விழாக்கு வராதனால நீங்கள் இந்த பாட்டை தமிழில் பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாடுங்கன்னு சொன்னதுனால சின்மை வந்து அந்த பாட்டை வந்து அந்த மேடையில் பாடுறாங்க. அந்த அந்த மூமெண்ட்டே பார்த்தீங்களா, அது ஒரு ப்ரீஸியான மூமெண்ட், ஒரு சில்லுன்னு ஒரு காத்தடிக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டு. அழகான மூமெண்ட்டில் சின்மையோட வாய்ஸை வந்து டோட்டலாக அந்த ஆடிட்டோரியமே கேட்குறாங்க. அங்கே இருக்கிற பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, பிரம்மாக்கள்னு சொல்லலாம். கமலஹாசன் ஒரு பிரம்மா, மணிரத்னம் ஒரு பிரம்மா, ஏஆர் ரஹ்மான் ஒரு பிரம்மா. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பிரம்மாக்கள்னு சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய படைப்பாளிகள், திறமைசாலிகள். இவங்கெல்லாம் உட்காந்து அந்த பாட்டை கேட்கும்போது எல்லாருடைய முகத்துலையும் பாருங்க, எல்லாருமே சின்மை அப்படியே பிரமிச்சு பார்க்குறாங்க. எப்படி இவ்வளோ அழகாக பாடுறாங்க, இப்படி ஒரு குரல் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் சின்மையை பாட வச்சோமே, நம்ம தமிழில் ஏன் பாட வைக்க முடியலையா? ஏதோ ஒரு அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம், ஒரு மன ஓட்டம் இருக்கிற மாதிரி தோணுது.